திராவிட முன்னேற்றக் கழகம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கான தன்னுடைய கொள்கை முழக்கம் அல்லது லட்சிய முழக்கத்தை வெளியிட்டிருக்கிறது. மார்க்கெட்டிங் ஸ்லோகன் என்று சொல்வார்கள். அதை வெளியிட்டிருக்கிறது. வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு. இதுதான் அவர்கள் சொல்லியிருக்கும் கொள்கை முழக்கம். இதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல பொதுக்கூட்டங்களிலும் கட்சி கூட்டங்களிலும் பேசி வருகிறார். எப்படியாவது 200 தொகுதிகளை சுலபமாக வெல்ல முடியும் என்று தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கு எடுத்து சொல்லி வருகிறார். எதிர்க்கட்சிகள் யாரும் இங்கே இல்லை, நாம் தான் வெற்றி பெற வேண்டும் என்பது மட்டும் இல்லாமல் 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று திமுக சாதனை புரியும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையிலேயே ஒரு தனியார் நிறுவனம் இந்த மார்க்கெட்டிங் ஸ்லோகனை எடுத்து முன்வைத்திருப்பதாக சொல்லுகிறார்கள். இதற்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் பாஜக என்ன பதிலடி ஸ்லோகன் கொடுக்கப் போகிறார்கள் என்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். மக்கள் வாக்களித்தால்தான் வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு. மக்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள் என்பது 2026 சட்டமன்ற தேர்தலிலே தெரிய வரும். உங்களுடைய கருத்து என்ன?